வணக்கம் மக்களே! ரீபவுண்ட் ரிவ்யூடைய எபிசோட் லெவல பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோட் தான் சேர்மன் கங்கை யோன்ஸை கொலை பண்ண விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கும். அதுலேருந்து தான் இந்த சீனை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது யோன்ஸை சேர்மன் கங்கை கொல்றதுக்கு ஒரு ஊசியை தான் பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. அந்த ஊசியை செலுத்துனதுக்கப்புறம் இவங்க அதை குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. அடுத்தது அவருடைய ஆக்சிஜன் பைப்பையும் பிடுங்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, அதுக்கப்புறம் தான் சிவப்பு ஆக்சிஜன் பைப்பு எல்லாத்தையுமே பிடுங்கி இருக்கிறத பார்த்து சேர்மனுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணியிருந்திருப்பாரு. அப்போ குப்பை தொட்டியில் இருக்க அந்த ஊசியை நோட்டீஸ் பண்ணிட்டு சேர்மனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட சேர்மன் இறந்த மாரி காமிச்சிட்டு கடைசியாக ஒரு மார்ச்சரி ரூமுக்கு கொண்டாந்து வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜேசியாங்குமே இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். அதாவது ஜேசியாங் வரது மட்டும் இல்லாமல் சேர்மனை கொண்டு ஜேகியாங் தானே மரியாதையை உண்மையை சொல்லுன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. சிவக்டா என்ன சொல்கிறேன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, சேர்மனை என்னால் காப்பாற்ற முடியுன்ற மாரி ஜேசியாங்க்கு ஒரு நம்பிக்கை தராரு. கடைசியாக ஜேசியாங்க்கு நம்பிக்கை வரது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறான்னா எக்காரணம் கொண்டு சேர்மன் உயிரோடு இருக்காருன்ற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, இவருக்கு நம்ம ரகசியமாக ட்ரீட்மெண்ட் தருவோன்ற மாரி இந்த ஐடியா ஜேசியாங் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. அந்த மொத்த விஷயத்தையும் தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதை ப்ரெசன்ட் சீனை காமிச்சா அந்த இடத்துல ஹீரோ அடிப்பட்ட ஹீரோயினியை தூக்கிடுவார். அந்த சமயத்தில் ஹீரோயினிக்கும் கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கும். அப்போ தான் ஹீரோவுக்கு நிம்மதியாக இருக்குது. இதே சமயத்தில் அலாரம் அடிச்சதுனால ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து இருப்பாங்க. அதில் ஹீரோயினி ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி தனியாக கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினிக்கு புரிய வருது ஹீரோ ஒன்று இவங்க சேர்த்து தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜேசியாங்கூட சேர்ந்து பியாங்மோடி வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு டாக்குமெண்ட்டை தந்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை ஹீரோ கிட்ட காமிக்கும் போது அதை பெருசாக கண்டுக்காத ஹீரோயினை பிடிச்சி தான் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. எதுக்கு நீ முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயினி கிட்ட கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினுமே என்னால் அமைதியாக இருக்க முடியாது, ஜே கேங் என்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க, அதால் என்னால் மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும், நான் அவங்கள பழி வாங்கணும், நான் எதனாச்சும் பண்ணணுன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோ ஒரு மனுஷன் நிறுத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே ஜே கேங் ஒன்றும் உன்னுடைய அப்பாவை கொல்ல கிடையாது, உன்னுடைய அப்பாவை கொன்னது வேறு யாரும் இல்லை, யோன்ஸே தான்ற மாரி அந்த உண்மையை இந்த இடத்துல போட்டு உடச்சிருவார். அதை கேட்டவொடனே ஹீரோயினோட மனசு உடஞ்சிச்சு. அதில் ஹீரோயினி ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒன்றும் தனியாக இல்லை, எதனாச்சும் உதவி வேணா என்கிட்ட கேளு, நம்ம 2 பேரும் இப்போ ஒரு டீமாக இருப்போன்ற மாதிரி ஹீரோ கூட ஒன்று சேர்ந்துக்கு. அதே சமயத்தில் ஹீரோவுக்கு பியாங்மோ கிட்டேருந்து கால் வரனால பியாங்மோவை பார்க்க போகிறாரு. அதை அந்த இடத்துல பியாங்மோவுக்கு ஹீரோ மேலே சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா ஹீரோ அந்த சோய்சியாங்கோடைய நைட்ரஜன் ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எத்தார சொல்லியிருந்திருப்பார். ஆனால் கடைசியாக அதை செக்ரட்டரி தான் தந்திருப்பார். அதே சமயத்தில் அந்த இடத்துல ஹீரோயின்லாம் வந்த விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோவுமே பியாங்மோ கிட்ட சில காரணங்கள் சொல்லி மழுப்பு செய்கிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு சஞ்சய் கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்கும். அதில் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலுடைய ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிச்சுன்ற மாதிரி ஹீரோவுக்கு மெசேஜ் அமைச்சிருக்கு. இதை தொடர்ந்து பக்கம் யோன்ஸே காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யோன்ஸுமே வீட்டுக்குள்ளார போகலான்னு இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஹீரோயினி நிற்கிறாங்க. அதில் இவங்க கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் நகர்லன்ற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாக இவங்க ஹீரோயினி ஏற்றலான்னு இருக்காங்க. அந்த சமயம் தான் குறுக்க ஜேசி அங்கே வரது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு அந்த ஒய்ஃப்மே எதுக்கு இவளை இந்த இடத்துல வச்சுருக்கேன், இவளை நான் இன்னொரு வாட்டி இந்த இடத்துல பார்க்கவே கூடாது, இவளை யார் இங்கே வர சொன்னான்ற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமாக ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியே வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதுவுமே கேட்காம யோன்ஸே அந்த இடத்த விட்டு கிளம்ப. அப்போ தான் ஹீரோயினி நடந்த மொத்தம் உண்மையுமே ஜேசியாங் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது யோன்ஸே தான் உண்மையாலுமே உன்னுடைய அப்பாவை கொன்னதுன்னு சொல்ல. அதை கேட்டவனே ஜேசியாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா உங்கள் அப்பா முன்னாடி வார்ன் பண்ணியிருந்திருப்பாரு, நீ எக்காரணம் கொண்டு யோன்ஸியை நம்பிடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் இந்த விஷயத்தை இவர் கேட்க கிடையாது. அப்போதான் இவருக்கு புரிய வருது இவங்க அப்பா சொன்னது சரின்ற விஷயம். அந்த இடத்துல ஹீரோயினுமே நடந்த மொத்த உண்மையுமே இவங்க அம்மா கிட்ட சொல்ல செய்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மாவுமே ரொம்ப கடுப்பாகிறாங்க. யோன்ஸு கிட்ட பேசலான்னு இவங்க கிளம்பலான்னு இருக்கும்போது ஹீரோயினி தான் அவங்கள பிடிச்சி தடுக்க செய்கிறாங்க. இதே சமயத்தில் எல்லாம் கீழே இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பார். அதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் திரும்ப யோன்ஸே சீனுக்கு வந்தால் அந்த இடத்துல யோன்ஸு அவங்க வீட்டை விட்டு வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதை பற்றி அவங்க அப்பா கிட்ட பேசின்னு இருக்கும்போது அவங்க அப்பாவும் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்க சொல்கிறாரு. திடீர்னு இவங்களுக்கு சோய்சாங்லேருந்து கால் வர ஆரம்பிக்குது. அதாவது இவங்களுக்கு சோய்சாங்கில் ஒரு இடம் தந்துருப்பாங்க. அந்த பொசிஷன்லேருந்து தூக்குன விஷயம் தெரியவார். இது கண்டிப்பாக ஜேகியாங் தான் காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நியாயம் கிடைக்கணும்னு ஜேகியாங்கை போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜேகியாங்குமே உன்னை எதிர்த்து என்கிட்ட ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்குது, அதில் என்கிட்ட குரலை வசத்தாதுன்ற மாரி அந்த இடத்த விட்டு இவங்களை அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு ஹீரோவும் வர செய்கிறாரு. அதாவது இப்போ யோன்ஸு பொசிஷனை விட்டு தூக்குன மொத்த ஐடியாவுமே ஹீரோதுன்ற விஷயம் இப்போ தான் நமக்கு புரிய வருது. அதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் யோன்ஸை வெளியே போய் அவங்க அப்பா கிட்ட நடந்த மொத்த விஷயத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவுமே எந்த வித விஷயத்தையும் நீ முட்டாள்தனமாக பண்ணாதன்ற மாதிரி சொல்ல. ஆனால் யோன்ஸே அப்போ தான் முட்டாள்தனமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜேகியாங்குடைய அந்த சில ஃபுட்டேஜெலாம் ப்ரெஸ்க்கு லீக் பண்ணிடுறாங்க. அதை இவங்க
ஜேகியாங் கிட்ட முன்னவே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்து. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படியே ப்ரெஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஸ் என்ன தலைப்பாக போடுறாங்கன்னா, ஜேகியாங் தான் அவங்க அப்பாவை கொண்டாங்கன்ற மாரி அந்த மாரி போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தோன்னே பியாங்மோ தான் ரொம்ப கடுப்பாகிறாரு. ஏன்னா இந்த ஃபுட்டேஜ் வச்சு பியாங்மோ ஏகப்பட்ட ஐடியா பண்ணியிருந்தாரு. ஆனால் அது மொத்தமே வேஸ்ட் ஆகிடுச்சுன்ற விஷயம் தெரிய வருது. இது பார்த்தாதுன்னு இவங்க ஹைட்ரஜன் கம்பெனிலேருந்து ஒரு சின்ன ஹார்ட் டிஸ்க் கேட்டு வந்துருப்பாங்களே, அந்த ஹார்ட் டிஸ்க்கு தேடி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. அதில் இருந்தது மொத்தமே பழைய டேட்டான்னு புரிய வருது. அப்போ தான் ஹீரோ நம்ம முதுகில் குத்திட்டான்ற விஷயத்தை பியாங்மோ புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் அடுத்து இருக்கும்போது ஒரு சின்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஜேகியாங். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலியமாக நான் ஒன்றும் என்னுடைய அப்பாவை கொல்ல, வேறு யாரோ ஒருத்தவங்க இந்தமாரி வந்து கொன்று இருக்காங்கன்ற மாரி அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஒரிஜினல் சிசிடிவி கேமை இவங்க காமிப்பாங்க. இது சஞ்சய் கிட்ட கிடச்சிருந்துருக்கும். அது மூலியமாக ஹீரோவுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஹீரோ மூலியமாக இது ஜேகியாங் கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுமே அந்த ஃபேஸெல்லாம் பிளர் ஆக்கி தான் அந்த லேடியை ப்ரெசன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது யோன்ஸை வச்சு மிரட்டி மொத்த டேவாவுமே அடைஞ்சிடலான்ற மாரி ஒரு சின்ன பிளானை ஜேகியாங் போட்டிருக்காங்க. அது வகையில் தான் இவங்க திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மொத்தத்தையுமே தூரத்துலேருந்து ஹீரோனி பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஜேகியாங்குடைய உண்மையான பிளானையும் புரிஞ்சுக்கிறாங்க. இது மொத்தத்தையுமே பார்த்தா பியாங்மோ தான் கடுப்பாகிறாரு. அவருடைய பொண்ணை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கலான் போது அந்த இடத்துல பொண்ணுவேன் என்னால் உட்காந்துக்கிட்டு வெயிட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஜேகியாங்க என்னை ஜெயிக்கிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் வரது மட்டும் இல்லாமல் பியாங்கோடைய செக்ரட்டரி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவர் தான் ஹைட்ரஜன் ப்ராஜெக்டோடைய இடத்துக்குள்ளார இல்லீகலாக போயிருந்திருப்பார். அதே வகையில் இவரை போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்குமே ஒரு வகையில் ஹீரோ தான் காரணமாக இருக்கார். அந்த சமயத்தில் தான் பியாங்மோவுக்கு ஜேகியாங் கிட்டேருந்து கால் வருது. அதில் இவர் ஜேகியாங்கை பார்க்க போகும்போது அந்த சமயத்தில் ஜேகியாங் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணை பற்றின ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, அதுலேருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. அதில் எனக்கு டேவாவுடைய சில ஸ்லாஷ் ஃபோன்ஸ்லாம் தேவைப்படுதுன்ற மாரி டேயா மறைச்சி வச்ச சில ஸ்லாஷ் ஃபோன்றை கேட்குறாங்க. அது மொத்தமே சிங்கப்பூரில் தான் இருக்கும். அந்த ஸ்லாஷ் ஃபோனை பற்றி இவங்க பேச, ஆனால் இங்கே இருக்கிறவருக்கு வேறு வழி கிடையாது. இவருடைய கம்பெனியோடைய ரெப்யூட்டேஷனை ஒரு பாதுகாத்தே தரணும். அதில் எப்படின்னாச்சும் அந்த மோசடி பணத்தை அவர் கிட்ட தரணும்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் தான் அந்த இடத்துக்கு ஹீரோ வர செய்கிறாரு. இது மொத்தமே ஹீரோடைய பிளானாக தான் இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பியாங்மோவை மட்டம் தட்டிட்டு போவார். அதிலே பியாங்மோவுக்கு ரொம்ப கோவம் ஆகுது. ஆனால் ஹீரோ இது எதையுமே கண்டுக்காமல் ஜேகியாங்கை போய் பார்ப்பார். அந்த இடத்துல ஜேகியாங்குமே உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸை பற்றிலாம் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சேர்மனை இவங்க தான் ஆக போகிறாங்க. அந்த மாதிரியான விஷயத்தெலாம் பற்றி ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கு. இது மொத்தத்தையுமே ஹீரோடைய ஃபோன் கால் மூலிமா கனெக்ட் ஆன ஹீரோயினுமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சிங்கப்பூரில் இருப்பார். ஏன்னா அவர் இந்த மாதிரி டேஹா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்லாஷ் ஃபோனை ஜேகியாங்காக வாங்கலான்னு இருக்காரு. அது கூடவே ஸ்பையாக ஹீரோயினும் வந்திருக்காங்க. இதே சமயம் தான் நமக்கு ஜேகியாங் காமிக்கும்போது அந்த இடத்துல ஜேகியாங்க்கு இவங்க ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்கும். ஏன்னா இவங்க செக்ரட்டரி வச்சு இவங்க ஹஸ்பண்டை பற்றி செக் பண்ணும்போது தான் இவங்க ஹஸ்பண்ட் கிட்டே ஏகப்பட்ட மெடிசன் இருந்த விஷயம் தெரிய வருது. ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டாருன்ற பட்சத்தில் எப்படி அதெல்லாம் இருக்குன்னு இவங்க கேட்கும்போது அந்த இடத்துல இவங்க ஹஸ்பண்ட்மே நான் உனக்கு கீழே வேலை செய்ய ஆசைப்படல, நான் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண போகிறேன்ற மாரி அந்த இடத்துல ஒரு சில காரணங்களை சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேர்மன் கங்கை பார்க்கறதுக்காக ஒரு பக்கம் சேவ்டோ போயிட்டு இருப்பார். அவரை பின்தொடர்ந்து ஹீரோனியோட அம்மாவை வர செய்கிறாங்க. கடைசியாக சேவ்டோ வந்து அந்த வேர் ஹவுஸ் நிற்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து இவங்களுமே என்னாச்சுன்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேர் ஹவுஸ்குள்ளார என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளார போகும்போது அந்த இடத்துல ஜேசியாங் இருக்கிற விஷயம் தெரிய வருது. முதல் வேலையாக ஜேசியாங் மன்னிப்பு கேட்குறாரு. நான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட முன்னவே சொல்லியிருக்கணும் போது திடீர்னு அவங்க ஜேசியாங்கை ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜேசியாங் வந்து முதல் முறையாக ஹீரோயினியோட அம்மாவை பாசமாக அம்மான்னு கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து சேர்மனுக்கு எதுவாகாது, கூட்டி சீக்கிரம் சேர்மன் எழுந்துருவாருன்ற மாரி அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருந்துருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ சிங்கப்பூரில் டேஹா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்லாஷ் ஃபோன் வாங்கிட்டு இருப்பார். ஏன்னா இதை ஜேகியாங் தான் வாங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கான ஒரு டீல் சைனிங்லாம் இந்த பக்கம் நடந்துன்னு இருக்கும். அதை பார்த்தோன்னே யோன்ஸை தான் ரொம்ப கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சரியான நேரத்துக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. அதான் ஜேசியாங். கரெக்டாக ஜேசியாங்க்கு சரியான நேரம் எதுன்னு தெரியுது. அதில் ஹீரோயினி மூலியமாக இவர் கிடச்ச அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு ஹீரோயினி மூலியமாக அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கும் ஹாஸ்பிட்டல்து. அதாவது இப்போதைக்கு இவர் வெளியிடுற விஷயமா நியூஸ் சேனலோடு பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அடுத்து இருக்கும்போது ஹீரோமே சுமூகமாக டீலை முடிச்சுட்டு நடந்து வந்துருப்பார். அந்த சமயம் தான் யோன்ஸோடைய ஆட்கள்லாம் இவர் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே மண்டியிட வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் யோன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் தனியாக இந்த மொத்த விஷயத்தையுமே பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அந்த சமயம் தான் ஹீரோ தனியாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஹீரோ கூட யார் இருக்கிறதுன்னு பார்த்தா கடைசியாக தான் அந்த இடத்துக்கு ஹீரோயினி வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே யோன்ஸ் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே உங்கள் ரெண்டு பேருடைய திட்டம் தானே, இதை நான் ஜேகியாங் கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களுமே ஜேகியாங்க்கு கால் பண்ணலான்னு இருக்கும்போது அந்த சமயம் தான் இவங்களுக்கு நியூஸை பற்றி தெரிய வருது. அதாவது இவங்க தான் சேர்மன் கங்கு கொலை பண்ணதுன்ற மாதிரி நியூஸில் ஓப்பனாக வந்துடும். அந்த ஒரிஜினல் சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு பக்கம் ஜேசியாங் ரிலீஸ் பண்ணியிருப்பார்.
அத பார்த்தோனே இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்களால திரும்ப கொரியாவுக்கு போ முடியாது. அதில இவங்க ரொம்ப கடுப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அவங்க 2 பேருமே கொலை பண்ணிருவாங்கன்ற மாரி இவங்க பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல இருக்கிற ஹீரோயினுமே அவரு அப்படி பண்ண மாட்டாரு. உன்னோட அவருக்கு டேஹா தான் ரொம்ப முக்கியன்ற மாரி சொல்றாங்க. அவர் எப்பயுமே டேஹாவ புரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாருன்னு சொல்லு, அந்த வகையில தான் அந்த இடத்துல இருக்கிற பியாங்மாவ காமிக்கிறாங்க. அவருமே இத பார்த்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா தான் ஜேகியாங் கிட்ட போறது மட்டும் இல்லாம, அப்படியே ஒரு தலை குனிய ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பொண்ணு மேல தான் மொத்த தப்புமே. நான் எந்தவித தப்புமே பண்ண கிடையாது. என்னுடைய பொண்ணு இப்படி பண்ணுவான்னு தெரியாதுன்ற மாரி சொல்லிட்டு, அப்படியே ஒரு ஜேகியாங் முன்னாடி தலை குனிஞ்சுகிட்டு இருக்க, அந்த சமயம் தான் அங்க போலீஸ் ஆஃபீசர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே பியாங்மோவை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பியாங்மோடைய ஸ்லாஷ் ஃபண்டை பற்றி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த விஷயத்தை டெலிவர் பண்ணது வேற யாரும் கிடையாது, சஞ்சயோடைய உறவு மூலியமாக மேனேஜர் பங் தான் இந்த மொத்த விஷயத்துமே பண்ணியிருந்திருப்பாரு. அது மூலயமா இந்த பக்கம் பியாங்மோவுக்கு தண்டனை கிடைக்க போகுது. அதே சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுடைய செக்ரட்டரி கார்டு இருந்தார்ல, அவரு கூட பியாங்மோ கொலை பண்ணியிருப்பாரு. அதில் பற்றி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிஞ்சு பியாங்மா அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவருடைய மொத்த பொருளையுமே சீஸும் பண்ண செய்கிறாங்க. இதே சமயம் தான் சிங்கப்பூரில் யோன்சே இருப்பாங்க. ஆனால் யோன்சேவால் திரும்ப கொரியாவுக்கு வர முடியாது. ஏன்னா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் இவங்க அமெரிக்காவுக்கு போயிடலான்னு இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க அப்பா இவங்களை எதிர்த்து சில வார்த்தைகள் பேசியிருந்திருப்பார்ல, அது மொத்தத்தையுமே யோன்சே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட அவருக்கு டேஹா தான் முக்கியன்ற மாரி ஒரு பக்கம் யோன்சே ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினியும் திரும்ப கொரியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு திடீர்னு ஜேகியாங் கிட்டேருந்து கால் வருது. நான் அந்த காலை இவர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அப்போ தான் இவர் ஜேகியாங்கை பார்க்கணும்னு தெரிய வருது. ஜேகியாங் பார்க்க இவர் வேகமாக கிளம்புறாரு. அதுக்குள்ள ஹீரோயினை டாக்ஸியில் அனுப்பிச்சிட்டு அப்படியே ஒரு ஜேகியாங்கை பார்க்க போகலான்னு இருக்காரு. அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாத சில ஆட்கள் வந்து ஹீரோவை கிட்னாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தான் அவங்க பியாங்மாவுக்கு முன்னாடி ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ ரிலீஸ் ஆவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் ஆவேன்னு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு இவருமே நீ யாருன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோமே நான் தான் சேர்மன் கங்யங்கோன்னு சொல்ல, அதை கேட்டு இவருக்கு ஒன்றும் கடுப்பாகுது. ஹீரோ பியாங்மாவை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. அதில் கடுப்பான பியாங்மா அதே இடத்துல ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் ஜேகே அங்கே காமிக்கிறாங்க. அவங்களுமே ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுன்னு அந்த இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வரும். கடைசியாக அது இவங்க அப்பாவுடைய கால்னு தெரியுது. அதை இவங்க கீழே போட்டு வந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோடைய ஸ்பை கேம் மூலியமாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்குல்ல ஹாஸ்பிட்டலில், அந்த வீடியோ அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஜேகியாங்கோ இதை யார் பண்ணுறாங்கன்னு வச்சுரும்போது திடீர்னு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடக்கிற சத்தம் கேட்குது. ஜேகியாங்கோ பயத்தோடு திரும்பி பார்த்தா அது இவங்க அப்பான்ற விஷயம் தெரிய வருது. திடீர்னு லைட்ஸ் மொத்தமே ஆன் ஆகுது. அந்த சமயத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஹீரோ வர ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சத்தியமான விஷயத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதாவது எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அது இந்த சோய்சாங் சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு நோட்டில் எழுதியிருந்திருப்பார்ல, அதை சோய்சாங் வேணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஹீரோ காமிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஜேகியாங் ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு உங்கள் ஹீரோ கிட்டே கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ பயத்தோடு வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் சொன்ன மொத்த விஷயத்தையுமே சொல்லிட்டேன்ற மாரி சேர்மேன் கிட்ட சொல்ல, அப்போ தான் சேர்மேனோடைய ஆர்டர் மூலியமாக ஹீரோ இது மொத்தத்தையும் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. அப்படியே நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குக்கு போனால் அந்த இடத்துல ஹீரோவை போட்டு பயங்கரமாக பியாங்மா அடிச்சுன்னு இருப்பார். அந்த ஒரு வரியிலேயே சேர்மேனுக்கு முழிப்பு வந்திருக்கும். அதான் சேர்மேனுடைய சோலு ஹீரோடைய சோலு எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் சேர்மேன் வந்து நான் ஹீரோவை பார்க்க போகணுன்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் சியோக்டோவுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. சியோக்டோ வந்து இவரை தடுக்கலாம் ட்ரை பண்ணால் அந்த இடத்துல இவருமே நான் முன்னவே சாவை பார்த்தவன், அதில் இந்த விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சேர்மேன் ஹீரோவை பார்க்க கிளம்புறாரு. அதே சமயத்தில் இவர் சஞ்சய்க்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சஞ்சய் சேர்மேனுடைய குரலை கேட்டவனே சந்தோஷப்படுறாரு. அதுக்கடுத்ததாக ஹீரோ கிட்னாப் பண்ண விஷயத்தை இவர் ஹீரோயினி கிட்ட சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினுமே ஹீரோவை ட்ராக் பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல தான் ஹீரோவுக்கு திடீர்னு முழிப்பு வந்திருக்கும். அதாவது இப்போ உண்மையான ஹீரோ எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய பியாங்மோடைய ஆட்களில் ஈஸியாக அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. திடீர்னு அவருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு கார் வர மாரி காமிக்க ஹீரோவை ட்ராக் பண்ணி பக்காவாக ஹீரோயினி இந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸோடு வந்து வந்திருப்பாங்க. பியாங்மோடைய ஆட்களை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ எங்கன்னு ஹீரோயினை தேடும்போது அந்த சமயத்தில் வந்த சஞ்சவும் ஹீரோ வேற ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்ல, யார் கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் கங் தான். அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய பசங்க டெய்லியுமே என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க தெரியுமா, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, டெய்லி ஒருத்தவங்களும் என்ன கொல்ற மாரியே இருந்துச்சு. அதே சமயத்தில் உன்னுடைய 2 பசங்க தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ண விஷயம் எனக்கு தெரியும். அதில் அவங்க 2 பேருமே சாரி கேட்கணும் போது அந்த இடத்துல சேர்மன் கங் ஓப்பனாகவே சாரி கேட்குறாரு. அந்த சமயத்தில் தான் சேர்மன் கங்குக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோ இவருடைய பாடியில் இருக்கும்போது இவர் என்ன விஷயங்களாம் அனுபவிச்சாரோ அது மொத்த விஷயமே ஹீரோவுக்கு தெரியுன்ற விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து தான் சேர்மன் கங் வந்து நம்ம 2 பேருமே அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு
இந்த இடத்துல ஹீரோவோட சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த சமயம் தான் ஹீரோ, நீங்கள் ஜேகியாங்க்கு முன்னாடி வந்தீங்களே அது சிசிடிவி ஃபுட்டேஜில் கவர் ஆகிருக்கும், அதை என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல சேர்மன் கங்மே எனக்கு சஞ்சன் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் இது மொத்தத்தையுமே பார்த்து பண்ணுற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கிற ஹீரோ சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, உன்னோட 2 பசங்க தான் ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க, ஆனால் உன்னுடைய 3வது பொண்ணு ரொம்ப நல்லவளாக இருக்கான்ற மாரி ஹீரோயினை பற்றி சொல்ல, அதை கேட்டோன்னே சேர்மன் கங்கோ அது எப்படி உனக்கு தெரியுன்ற மாரி கேட்குறாரு. ஆனால் ஹீரோ அதுக்கப்புறம் வாயை திறக்கவே கிடையாது. இதே சமயம் தான் சஞ்சய் காமிச்சான். அந்த இடத்துல சஞ்சய் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட வந்து பியாங்மோ பண்ண மொத்த குற்றத்தையும் நிரூபித்து பியாங்மோவை அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த சமயம் தான் சேர்மன் கங் எழுந்த விஷயம் சேக்டோ மூலியமாக ஜேசியாங்க்கு தெரிய வந்திருக்கும். அதில் ஜேசியாங் அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயினையும் ஹீரோவுக்காக ரொம்பவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் ஹீரோ வந்தோடனே இவங்க ஹக் பண்ணிவிடுவாங்க. அந்த இடத்துல ஹீரோவுக்கு ஹீரோயினி எப்போ முதல்ல பார்த்தாரோ அப்போவே காதல் வந்திருக்கும். அதில் ஹீரோடைய ஹார்ட் பீட் இந்த இடத்துல துடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தில் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் சேர்மன் கங்கோடைய உடம்புல இருக்கும்போது டெய்லி ஹீரோயினை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கோ அது மொத்தத்தையுமே இவங்க சேர்மன் கங் கிட்டே சொல்லியிருந்திருப்பாங்க டெய்லியுமே. அந்த விஷயங்கள்லாம் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அந்த இடத்துல ஹீரோ திடீர்னு ஹீரோயின் கிட்ட பணிவாக பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினை மேம்னு சொல்லி கூப்பிட அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. உனக்கு இடம் உடம்பு சரியில்லையான்ற மாரி இவங்க ஹீரோ கிட்ட பேசினேன். அந்த இடத்துல ஹீரோ எதுவுமே பேசாமல் அப்படியே நம்ம உள்ளார போகலாமான்ற மாரி ஹீரோயினி கிட்ட இன்னும் பணிவாக தான் நடக்கிறாரு. அப்படியே ஒரு ஹீரோயினை மட்டும் உள்ளார அனுப்புகிறாரு. அந்த இடத்துக்கு போனால் இவங்க அப்பா இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதை பார்த்து ஹீரோயினி ஷாக் ஆகுறாங்க. அந்த சமயம் தான் அவங்க அப்பாவுமே நடந்த மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாரு. அதாவது ஜேசியாங்கும் சேக்டோவும் சேர்ந்து தான் இவரை காப்பாற்றின விஷயத்தை பற்றி சொல்ல, அதுக்கு அடுத்தது இவர் என்ன சொல்கிறான்னா இவருடைய பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்படியே அப்பாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. இது வரைக்குமே 2 பேரும் என்னெல்லாம் பேசாமல் இருந்தாங்களோ அது மொத்தத்தையுமே பேசி 2 பேருமே பாசத்தை பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளார பாசமான ஒரு பாண்டிங்கே போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் சந்தோஷமாக நடக்குதுன்னு இருக்கும்போது இது மொத்தத்தையுமே வெளியே இருந்து ஹீரோ கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். அந்த சமயம் தான் ஹீரோவுக்கு இவருடைய பாட்டியை பற்றி ஞாபகம் வருது. அதில் வேகமாக பாட்டியை பார்க்க போவோமேன்ற மாரி இவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போகும்போது இவங்க பாட்டி நல்லா இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. அதே சமயத்தில் இவங்க பாட்டியோடைய டிமென்டியான்றது சரியாகிற விஷயத்தை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதாவது இவங்க பாட்டி ஈஸியாகவே ஹீரோவை ரெக்கக்னைஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஹீரோ ஃபுட்பால் ஜெர்சி போட்டால் தான் அவங்க பாட்டிக்கு ஞாபகம் வரும். ஆனால் இப்போ அவங்க பாட்டி ஈஸியாகவே ஹீரோவை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது அந்த சைடு ஹீரோயினி அவங்க அம்மா கிட்ட இவங்க அப்பாவை சந்திச்ச விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம்லாம் பேசினாங்கன்ற விஷயத்தை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஹீரோவை போர்ட் மீட்டிங்காக மேனேஜர் பங்கு ஹீரோயினையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து மேனேஜர் பங்கு உங்கள் பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்குறாரு தலையை குனிஞ்சு. அந்த இடத்துல ஹீரோயினிக்கும் மேனேஜர் பங்குக்கும் ஒன்றுமே புரியல. இதெல்லாம் அவங்க பார்த்து நிற்கும்போது இன்னொரு பக்கம் சேர்மன் அந்த விஐபி ரூமுக்கு வந்து வந்திருப்பார். அந்த விஐபி ரூமில் ஒரு விஷயத்தை ஒரு நோட்டீஸ் பண்ணுறாரு. அதாவது ஜேசியாங் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காரு. இது வரைக்குமே ஜேசியாங் ஒரு பண்ண தப்புகளை புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஜேசியாங் அதில் என்ன எழுதியிருக்கான்னா, நான் உங்களுக்கு பையனாக இருக்க தகுதியே கிடையாது, நான் மொத்த தப்புகளையும் ஒத்துக்க போகிறேன்ற மாரி கடைசியாக அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிற விஷயத்தை இவர் கவனிக்கிறாரு. அதில் சேர்மன் கங்குமே அவருடைய பையனுக்கு பொறுப்பு வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஜேகியாங் தான் சந்தோஷமே இல்லை. அதாவது ஜேகியாங் வீட்டுக்கு வரும்போது யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க ஹஸ்பண்டான சியோக்டோ மட்டும் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு சியோக்டோ மேலே முன்னவே சந்தேகம் இருந்தனால செக்ரட்டரி கிட்ட சியோக்டோவை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அது மூலயமா சியோக்டோவை செக்ரட்டரி ஃபாலோ பண்ணது மூலியமாக இவங்க அப்பா உயிரோடு இருக்கிற விஷயம் ஜேகியாங்க்கு தெரிய வந்திருக்கும். அதில் ஜேகியாங் அவங்க அப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதே சமயம் தான் சிங்கப்பூரில் இருந்த யோன்ஸே திரும்ப கொரியாவுக்கு வந்திருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தில் காமிக்கும்போது தான் ஜேகியாங் அவங்க அப்பாவை பார்க்க போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவுமே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், திரும்ப நான் உன்னை என்னுடைய பொண்ணை ஏற்றுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் ஜேகியாங் அதை அக்செப்ட் பண்ண கிடையாது. நீங்கள் என்னை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன், நீங்கள் என்றைக்குமே எனக்கு ஒரு இடம் தந்ததே இல்லைன்னு போது அந்த சமயம் தான் சேர்மன் கங்குமே மன்னிப்பு கேட்குறாரு. அதாவது சேர்மன் கங்குக்கு புரிய வருது, உங்கள் பொண்ணு சின்ன வயசில் தப்பு பண்ணும்போது இவர் அதை தட்டி கேட்டிருக்கணும், இதுவும் கடந்து போகணும், இவர் கடந்து போனதால் தான் இவங்க பொண்ணு இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்க விஷயம் இவருக்கு தெரிய வருது. அந்த சமயத்தில் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கலான்னு அவங்க பொண்ணுக்கிட்ட கையை தந்தா அவங்க பொண்ணுமே இப்போதைக்கு ஒரு போர்ட் மீட்டிங் நடக்க போகிறதுனால அவங்க அப்பாவை அவங்க செக்ரட்டரி வச்சு கிட்னாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக போர்ட் மீட்டிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜேகியாங் ரெடி ஆவாங்க. இது மொத்த விஷயத்தையுமே தூரத்துலேருந்து யோன்ஸையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல யோன்ஸு வேற ஒரு பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்து இருக்கும்போது கடைசியாக ஹீரோ போர்ட் மீட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருப்பார். அதாவது இந்த இடத்துல ஹீரோ தான் போர்ட் மீட்டிங்கில் ஜேகியாங்கை பற்றின மொத்த உண்மையுமே சொல்ல போகிறாரு. அதுக்காக இவர் ரெடி ஆகின்னு இருக்காரு. அந்த சமயம் தான் சஞ்சய்க்கு அந்த சோல் ஸ்வாப்பிங் விஷயம் தெரியுன்ற விஷயம் ஹீரோவுக்கு புரிய வருது. அதெல்லாம் இவர் கவனிச்சு நிற்கும்போது திடீர்னு ஹீரோயினிக்கிட்டேருந்து கால் வருது. திடீர்னு ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா சேர்மன் கங்கை காணோன்னு சொல்ல அந்த சமயம் தான் ஹீரோவுக்கு சஞ்சய்வுக்கு புரிய வருது இது மொத்தத்துக்கு பின்னாடி ஜேகியாங் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு.
அதில் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஜேகேங்க்கு எதிராக போர்ட் மீட்டிங்கில் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க சேர்மன் உமனாக இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன்ற மாரி அங்கே இருக்கக்கூடிய மொத்த மெம்பர்ஸ் கிட்டே சொல்ல, அதை கேட்ட ஜேகேங் எதுக்கு இருக்க மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, என்ன விஷயம் மாட்டேன்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்டால் அந்த இடத்துல ஹீரோ நடந்த மொத்த உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இது வரைக்குமே ஜேகேங் வெளிநாட்டில் ஏகப்பட்ட ஸ்லாஷ் ஃபண்ட் வச்சுருந்துருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்டுக்காக டேஹா கிட்டேருந்து வாங்கின டீலாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு நிரூபிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக தான் ஜேகேங் அவங்க அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மொத்த விஷயத்தையுமே ஹீரோ லீக் பண்ணிட்டாரு. இதெல்லாம் பார்த்த ஜேகேங்கும் இது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்களை சொல்லி மழுப்பலாம் ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோமே அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு சேர்மன் கங் காரணம் கிடையாது, அது மொத்தத்துக்குமே காரணம் ஜேகேங் சொல்லும்போது அதை ஜேகேங் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த சமயம் தான் ஜேசியாங் மொத்த விஷயத்தையுமே ஒத்துக்கிட்ட விஷயம் தெரியுது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஹீரோக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு இவங்க தான் காரணம் ஜேசியாங் வாக்குமூலம் தந்துருப்பாரு. அந்த விஷயங்கள்லாம் ஜேகியாங்க்கு தெரிய வருது. அதில் ஜேகியாங் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு. அந்த சமயம் தான் ஹீரோ இது மொத்தத்தையுமே உங்கள் அப்பாவே சொல்வாருன்றமே சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோ பேசின மொத்த வார்த்தையுமே உங்கள் அப்பாவுடைய வார்த்தைகள். ஏன்னா ஹீரோடைய காதில் ஹேர் பேக் இருக்குது. அந்த சமயத்தில் சேர்மன் என்னெல்லாம் பேச ஆசைப்படுறாரோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஹீரோ பேசியிருக்கான்ற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் சேர்மன் இங்கே வர ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் சேர்மன் எப்படி இங்கே வந்தார் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதாவது முன்னவே ஜேகியாங் அவங்க செக்ரட்டரி மூலியமாக சேர்மனை கிட்னாப் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு சேக்டவ் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து அந்த காரை ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவரை காப்பாற்றிருக்காங்க. அது மூலியமாக தான் இந்த இடத்துக்கு சேர்மன் வந்திருக்காரு. அந்த சமயத்தில் சேர்மன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து இருந்திருப்பார். கடைசியாக தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அரெஸ்ட் ஆக விருப்பம் கிடையாது. அதில் இவங்க வேகமாக ரோட்டில் ஓடும்போது திடீர்னு எதிர்பாராததில் யோன்ஸோடைய கார் வந்து இவங்களை அடிச்சு தூக்குற மாரி இருக்குது. சேர்மனுக்கு இன்னும் அவருடைய பொண்ணு மேலே அக்கறை இருக்குது. அதில் சேர்மன் அவருடைய பொண்ணை காப்பாற்றுறது குறுக்க வந்து அடிபட்டுருவார். இதை பார்த்தோன்னே இவங்க ஒரு மாதிரி ஷாக்கில் இருப்பாங்க. இந்த ஒரு ஷாக்லேருந்து ஜேகியாங் மென்டலி அஃபெக்டாக இருந்திருப்பாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல்லே சேர்த்து இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஜேகியாங்க்கு சேக்டோவை மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதாவது இவங்க இது வரைக்குமே சேக்டோ மேலே வச்சது உண்மையான காதல்னு காமிக்கிறாங்க. இதே சமயம் தான் அமெரிக்காவில் ஜேசியாங் இருந்திருப்பார். அதாவது இவருடைய சிஸ்டருடைய குழந்தைய சேர்த்து ஜேசியாங் தான் வழக்கு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஹீரோயினுடைய அம்மாவை இவருடைய உண்மையான அம்மாவாக ஏற்றிருந்திருப்பார். அதெல்லாம் நமக்கு காமிச்சுன்னு இருக்காங்க. அடுத்ததாக சஞ்சய் காமிச்சா அவர் ஜோய்சாங்கோடைய சிஓவை மாறி இருந்திருப்பார். அவருக்கு கீழே பங் வந்து மேனேஜிங் டைரக்டராக மாறி இருந்திருப்பார். இவங்க ரெண்டு பேரும் லைஃப்ன்றது ஜோய்சாங் நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக தான் நமக்கு ஹீரோயினி காமிக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு ஜோய்சாங் கெமிக்கல் அண்ட் ட்ரேடிங் சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தையுமே ஹீரோயினி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே சேர்மன் சீட்டை பற்றி கேட்குறாங்க. ஏன்னா இன்னும் அந்த சீட் காலியாக தான் இருக்கும். ஹீரோயினி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு கேப்பபிளான கேண்டிடேட் வேணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயினி ஹீரோவை நினச்சி தான் மனசில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுக்கு உண்மையான கேப்பபிளே கிடையாது. ஏன்னா ஹீரோவுக்கு சுத்தமாக கம்பெனி பிஸ்னஸை பற்றியே தெரியாது. அதாவது அது மொத்தத்தையுமே சேர்மன் தான் பார்த்து வந்துருப்பார். அதுபடி தான் ஹீரோவை காமிச்சா அந்த இடத்துல ஹீரோ ஒரு கோச்சா மாறி இருந்திருப்பார். ஏகப்பட்ட பசங்களுக்கு டீச்சிங் சொல்லி கொடுத்துன்னு இருக்காரு. எல்லாமே சின்ன பசங்க தான். ஹீரோடைய கால் சிலையில் இருந்ததால் தான் இப்படி பண்ணுறாரு. ஹீரோ கால் உடஞ்சிருக்கலாம், அதால் தான் ஒரு கோச்சாவே மாறிட்டார். அந்த சமயத்தில் இவருக்கும் சேர்மனுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போகுதுன்னு காமிக்கிறாங்க. அதே சமயம் தான் ஹீரோ என்னமோ ஒரு சீக்ரெட்டான பர்சனை பார்க்க போகிற விஷயம் சேர்மனுக்கு தெரிய வருது. அதெல்லாம் சேர்மனும் ஹீரோ ஃபாலோ பண்ணி போகும்போது தான் கடைசியாக ஹீரோயினி ஹீரோ டேட் பண்ணுற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதில் சேர்மன் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஹீரோ நோக்கி ஓடியார ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரை சமாதானப்படுத்தலாம்னு ஓடி வரும்போது திடீர்னு தடுக்கி இவங்க ரெண்டு பேருமே ஒரு பொண்ணு மேலே வந்துடுவாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா கேப்பாப்பை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இவங்களை தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸியோடைய ரியூஜன் தான் அந்த இடத்துக்கு வந்துருந்துருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்பெஷல் கேமியோ மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ரியூஜனுடைய உடம்பும் ஹீரோடைய உடம்பும் ஸ்வாப்பாக இருந்திருக்கும். அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அதே இடத்துல இருக்குது. அதோடவே டோட்டலாக இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. லைட்டாக சீசன் 2க்கு லீடப் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையாலுமே இது சீசன் 2க்கான லீடப்லாம் கிடையாது. சும்மா ஃபன்னாக வச்சுருக்காங்க ஒரு கேமியோ ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இடத்துல ஒரு கேமியோ ஆட் பண்ணால் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இதை வச்சுருக்காங்க. மற்றபடி இதுக்கு சீசன் 2 வர வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா சீசன் 1 ஸ்டோரியை டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதில் இதுக்கப்புறம் அவங்களால சீசன் 2 கொண்டாட முடியாது. ஒரு சின்ன ஃபன்னான சீனாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி எவ்வளோ பேருக்கு ரியூஜன் தெரியுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருப்போங்க. நான் பெருசாக கேபாப் சாங்கு கேட்குறதில்ல, அதெல்லாம் எனக்கும் பெருசாக ரியூஜனை பற்றி தெரியாது. ஆனால் ஒரு ஸ்பெஷல் கேமியோவாக அழகாகவே அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் நான் இதேமாரி உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சிந்திக்கிறக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.